திருநெல்வேலி மாநகரத்தில் ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு திறந்த வழி மாநாடு என்று அறிவிக்கப்பட்டு பல தடைகளை கடந்து நடைபெறக்கூடிய சிறப்பான இந்த அருமையான ஒரு சுயமரியாதை சுடரொளிகளை நினைவூட்டக்கூடிய தந்தை பெரியார் அவர்களுடைய எதிர்நீச்சல் பயணம் எப்படிப்பட்டது 80 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்ற தலைப்பிலே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த சிறப்பான திறந்தவழி மாநாட்டினுடைய சிறப்பான மாவட்ட தலைமையேற்றிருக்கக்கூடிய பெருமைக்கு பாராட்டலுக்குரிய வரவேற்பை ஆற்றிய மாவட்ட தலைவர் அருமை தோழர் ராஜேந்திரன் அவர்களே, மாவட்ட செயலாளர் வேல்முருகன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் குணசீலன் அவர்களே, கழக கொடியேற்றிய கழகத்தினுடைய மாவட்ட காப்பாளர் முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர் தோழர் காசி அவர்களே, மாநாட்டினை சேர்ந்த தொடங்கி வைத்த அருமை தோழர் காப்பாளர் டேவிட் சொல்லதுரை அவர்களே, தந்தை பெரியார் படத்தை திறந்து வைத்து சிறப்பாக உரையாற்றிய மாவட்ட காப்பாளர் பால் ரேசாந்திரம் அவர்களே, திராவிட முன்னேற்றக் கழக மாநில வர்த்தகரணி செயலாளர் மாலைராஜா அவர்களே, பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய சீரிய எழுத்தாளர் அன்பிற்குரிய அருமை சகோதரர் முல்லைவாணன் அவர்களே, மாநிலனுடைய அமைப்பாளர் பாக்கியலட்சுமி அவர்களே, முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர் மாவட்ட காப்பாளர் ஐயா வேலாயுதம் அவர்களே, பெரியார் வீர விளையாட்டுக் கழகத்தினுடைய மாநில தலைவர் பேராசிரியர் சுப்பிரமணியம் அவர்களே, குமரி மாவட்ட தலைவர் சுப்பிரமணியம் அவர்களே, அதே போல் குமரி மாவட்ட செயலாளர் செயல் வீரர் வெற்றிவேந்தன் அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளரும் இந்த கூட்டத்தினுடைய வெற்றிக்கு முதற் காரணமாக இருக்கக்கூடிய அருமை தோழர் ஒருத்தநாடு குணசேகரன் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிய அருமை தோழர் பெரியார் செல்வன் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் உலகநாதன் அவர்களே, மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கழக பேச்சாளர் நெல்லை முத்தையா அவர்களே, தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் முருகன் அவர்களே, அதுபோல் இந்த குடும்பத்தில் சுயமரியாதை சுடரொளிகள் இவர்களையெல்லாம் நினைவூட்டி வீர வணக்கம் செலுத்தக்கூடிய இந்த அற்புதமான தந்தை பெரியாரின் எதிர்நீச்சல் பயணம் 100 ஆண்டு கால வரலாறு என்ற இந்த சிறப்பான திறந்தவழி மாநாட்டிற்கு இந்த குடும்பத்தில் இருந்து யார் யார் பாடுபட்டார்களோ அந்த குடும்பத்துக்குரியவர்களில் அவருடைய வாரிசுகள் இங்கே வந்திருப்பது தான் இதற்கு ஒரு தனிப்பெருமை. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் ஐயா இந்த மாநாட்டு அரங்கத்துக்கு பெயர் சூட்டி பயில்கிறோம். அவர்தான் முதல்ல மாவட்ட திராவிடர் கழக தலைவராக இருந்து எங்களை போன்றவர்கள் அறிமுகமானவர்கள். அவர்களுக்கு அந்த இல்லத்துக்கு நாங்கள் தங்கியிருக்கிறோம். அந்த உள்ளம் தாராளமான உள்ளம். அது மட்டுமல்ல, அவருடைய உணவு விடுதி தான் எங்களுக்கெல்லாம் சத்திரம் மாதிரி கழகத்தோழர்களுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒன்று. எல்லாருக்கும் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் மனமுவந்து அவர்களை பாராட்டுவது மட்டுமல்ல, மதிக்க தகுந்தவராக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஐயா பிரம்மநாயகம் அவர்கள், நாங்கள் ஜாதியை வெட்டிட்டு தான் சொல்கிறது, ஆனால் எல்லாருக்கும் தெரியும் பிரம்மநாயகம் பிள்ளை என்ன தான் அவரை தெரியும். மிக முக்கியமாக குமாரவிலாஸ் ஹோட்டல் தெரியும். குமாரவிலாஸ் உணவு விடுதி மாதிரி ஒரு தரமான உணவு விடுதியை அந்த காலத்தில் பார்த்துருக்க முடியாது. அந்த குடும்பத்தை சார்ந்த பிள்ளை இருக்கிறார், மருமகள் இருக்கிறார்கள், பெரிய தாய்மார்கள் சகோதரிகள் உறவுகள் இருக்கிறார்கள். அதுபோலவே வள்ளியூர் நட்சத்திரம் என்று தான் கூப்பிடுவார்கள். அதுதான் மிக முக்கியம். அப்பேற்பட்ட வள்ளியூர் நட்சத்திரம் எதற்கும் துணிந்து தைரியமாக எல்லாவற்றையும் செய்வார். பழைய தோழர்கள் ஏராளம் உண்டு வள்ளியூரில். ராமலிங்கம் போன்றவர்கள் மற்ற நண்பர்கள் பெரிய பட்டியல். நேரத்தின் நெருக்கடியினாலே அவ்வளோ பேர் சொல்ல முடியாது. அடையாளத்து வச்சுருக்கிறோம். இன்றைக்கி அவருடைய பேரப்பிள்ளைகள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. வாழையடி வாழையென வந்ததொரு கூட்டம். இது ஒரு ஆழம். இந்த கொள்கை இருக்க யாராலும் எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க விட முடியாது.
அப்படிப்பட்ட ஒரு கொள்கை. இது சாதாரணமாக இது நீர் ஊற்றி வளர்ந்ததல்ல, இது இரத்தம் சிந்தி வளர்ந்த ஒரு இயக்கம். இந்த இயக்கம் யாருக்காகவும் அல்ல, அடிபட்டு இரத்தம் சிந்தி, அடித்து சந்தமல்ல, அடிபட்டு இரத்தம் சிந்தி அடக்குமுறைகளை ஏற்று வந்த ஒரு இயக்கம். அதை காட்டுவதற்குத்தான் எந்த கைமாறு கருதாமல் இவர்கள் இந்த இயக்கத்தில் சேர்ந்து எந்த மந்திரியாக ஆகியிருப்பார்களா, இந்த இயக்கத்தில் சேர்ந்து ஏதாவது சம்பாதித்திருப்பார்களா, இந்த இயக்கத்தில் சேர்ந்து அவர் சம்பாதித்ததெல்லாம் புகழை சம்பாதித்திருக்கிறார்கள், பெருமையை சம்பாதித்திருக்கிறார்கள். மானமிகு என்ற அந்த சொல் இருக்கிறது பாருங்கள், அது ஒரு தடவை வந்தால் பலரும் போகாது. கலைஞரே ரொம்ப அழகாக சொன்னார், மானமிகு தான் நிரந்தரம், மாண்புமிகு நிரந்தரம் அல்ல, அது வரும் போகும் என்று அவர்கள் திறகாக சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானவர்களையெல்லாம் நினைவூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திறந்தவெளி மாநாடு. இது யாருக்கும் தொல்லை கொடுப்பதற்கல்ல, யாரையும் வைவதற்கல்ல, யார் மீதும் வெறுப்பை உண்டாக்குவதற்கல்ல, வெறுப்பை உண்டாக்குகிறவர்களை உங்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. நாங்கள் மனித சமூகத்தை ஒன்று சேர வேண்டும் நினைக்கிறவர்கள். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்த எழும், அவர்தாம் பெரியார் பார் என்று சொன்னார். பெரியாரின் சிந்தனைகள் உலகளாவிய அளவிற்கு எட்டியிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக மண்டை சுரப்பை, அது சொல்லி வச்சு வெளியே வர்ற விஷயம் அல்ல, சுரக்கும், சுரந்து கொண்டே இருக்கும். அந்த சுரப்பு தான் ரொம்ப மிக முக்கியம். குளம் இருப்பது இருக்கும், ஆறு ஓடும், ஆனால் ஊற்று இருக்குது பாருங்கள், அது சுரந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி தந்தை பெரியாரின் மண்டை சுரப்பை உலகு தொழும் என்று சொன்னார். தொழும்னா கும்பிடுறதுன்னு அர்த்தம் இல்லை, தொழும்னா பின்பற்றுதல்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆகவே உலகம் அதை பின்பற்றும் என்று அந்த பொருளிலே சிறப்பாக இன்றைக்கு வந்திருக்கிற காரணத்தை அடைந்திருக்கிறோம். இளைய தலைமுறை இந்த மாநாட்டினுடைய நோக்கம் பல பேர் தவறாக புரிந்து கொண்டிருப்பார்கள். இன்னமும் கூட புரிந்து கொண்டார்களோ இல்லையோ, எப்போதும் எங்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு பட்டாளம் இருக்குது, அது ஒரு சிறு கூட்டம். அதோடைய பற்றி நாங்கள் கவலைப்படுறதில்லை. வழியில் எத்தனையோ பேர் அதில் கல்ல முள்ளெல்லாம் நெருஞ்சி வந்தால் கூட அதை ஒதுக்கி அப்படியே தள்ளிட்டு பயணங்கள் தடைபடாமல் போய்கொண்டிருக்கிற இயக்கம் இந்த இயக்கம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒன்றை சொல்ல வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள், இந்த நெல்லைக்கு தந்தை பெரியாரோ அவருடைய வாழ்நாள் மாணவனாக தொண்டனாக இருக்கிற என்னை போன்றவர்களோ இங்கே வருவது, உங்களை சந்திப்பது என்பது முதல் முறை அல்ல. தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்போது வந்திருக்கிறவர்களுக்கு இளைய தலைமுறைக்கு தெரியாது. அதன் காரணமாகத்தான் என்னவோ நினைத்து காவல்துறை அதிகாரிக்கு கூட முழு தகவல்கள் போயிருக்க முடியாது. ஆகவே தான் அவர்கள் கூட இது வந்தால் என்ன ஆகுமோ என்று கொஞ்சம் அச்சப்பட்டிருக்கலாம், யோசித்திருக்கலாம். ஆனால் நடக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்க கூட ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் சேர்த்து நான் விளக்க வேண்டியது எங்களை போன்ற எளிய பெரியார் தொண்டருடைய கடமை. தயவுசெய்து நினைத்து பாருங்கள், தந்தை பெரியாருக்கு இன்றைக்கு எவ்வளவு பெருமை இருக்குது உலகளாவிய அளவிற்கு. அவருடைய பெருமையை யுனெஸ்கோ மன்றம் அது சொன்னது, தொலைநோக்காளர் சொன்னார். ஏன் இதே ஆர்எஸ்எஸ் உள்பட அமைந்த அரசாங்கம் தந்தை பெரியாருக்கு 100 ஆண்டு சிறப்பு இதழ் வெளியிட்டிருக்கிறார்கள், அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அஞ்சல் தலையிலே பெரியார் ஒரு இந்தியாவுடைய தேசிய தலைவர் எழுதியிருக்கிறார்கள். மற்றவர்கள் நினைக்கிற மாதிரி பெரியாரை சில கொச்சைப்படுத்த வேண்டும் நினைக்கிறவர்களுக்கு அறிவு மற்றும் சில பைத்தியக்காரர்கள் உளறுவார்கள். பைத்தியங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லி பழக்கமில்லை, வைத்தியங்கள் தான் அவர்களுக்கு தேவையே தவிர பதில் தேவையில்லை என்று விட்டிருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நிலையில் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறோம். எதிர்நீச்சலில் வென்ற பெரியார் என்று எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் ஒரு 100 ஆண்டுக்கு முன்னால் 80 ஆண்டுகளுக்கு முன்னால்
அங்கு சிறப்பான எதிர்ப்பு இருந்தது. அது படிப்படியாக இந்த கொள்கையை புரிந்து கொண்ட காரணத்தால், இந்த கொள்கையினுடைய தேவையை அவர்கள் அறிந்து கொண்ட காரணத்தால் இந்த கொள்கை எப்படி ஆலமரமாக படர்ந்திருக்கிறது. விழுதுகளாக அதை தாங்கக்கூடியவர்கள் பல துறைகளிலும் இருக்கிறார்கள். கண்ணுக்கு தெரிந்த பெரியார் தொண்டர்களும் ஆதரவாளர்களும் உண்டு, கண்ணுக்கு தெரியாதவர்களும் உண்டு என்று சொன்னால் ஏதோ ரகசியப்படை என்று நீங்கள் நினைக்காதீர்கள். கருப்பு சட்டை போட்டவர்கள் கண்ணுக்கு தெரிந்தவர்கள். வெளிநாட்டில் இருந்து ஒரு பத்திரிகையாளர் அமெரிக்காவிலே இருந்து மற்ற நாடுகளுக்கு வந்தார்கள். என்னிடத்தில் பேட்டி எடுத்தார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே. அந்த அம்மையார் கேட்டார், வாட் இஸ் தி மெம்பர்ஷிப் ஆஃப் யுவர் ஆர்கனைசேஷன் சொன்னார். உங்களுடைய இயக்கத்தில் எவ்வளோ பேர் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு கேட்டார். உறுப்பினர் நான் முதல்ல சொன்னேன், அம்மா இந்த உறுப்பினர்களில் உடனே சொல்ல முடியாது எங்களால், காரணம் 2 வகை உறுப்பினர் இருக்காங்க. அதில் என்ன சொல்லி ஆங்கிலத்தில் சொன்னேன் போகாமே. அப்போ சொல்லும்போது சொன்னேன், மிக முக்கியமாக கண்ணுக்கு தெரிந்த உறுப்பினர்கள், கண்ணுக்கு தெரியாத உறுப்பினர்கள், விசிபிள் மெம்பர்ஸ் அண்ட் இன்விசிபிள் மெம்பர்ஸ் என்று அவளுக்கு சொன்ன உடனே அந்த அம்மா பேனாவை தக்குன்னு அதிர்ந்து போய் கையை போட்டுடுச்சு கீழே. வாட் ஆர் யூ ரன்னிங் அன் அண்டர் கிரவுண்ட் மூமெண்ட்? நீங்கள் ரகசிய இயக்கம் நடத்துகிறீங்களா, தலைமறைவு இயக்கம் நடத்துகிறீங்களா? ஏன்னா கண்ணுக்கு தெரியாதவர்கள்னு சொன்னீங்களே, அது அல்ல அர்த்தம். கண்ணுக்கு தெரிந்த உறுப்பினர்லாம் கருப்பு சட்டை போட்டு நேரடியாக இருப்பாங்க. ஆனால் எல்லா இயக்கங்கள்லேயும் பெரியார் இயக்க கொள்கைகளுடைய இருப்பார்கள். அவர்கள் மாலை ராஜாக்களாகவும் இருப்பார்கள், காலை ராஜாக்களாகவும் இருப்பார்கள், மதிய ராஜாக்களாக இருப்பார்கள், என்றும் ராஜாக்களாக இருப்பார்கள். கொள்கையை வென்றவர்களாக பல பேர் இருப்பார்கள். ஆகவே தான் மகளிர் அத்தனை பேரும் பார்த்தீங்க. இங்கே ஐயா இதில் அவர்கள் எந்த உருவத்தில் இருந்தாலும் உருவாரம் முக்கியமல்ல. பெரியார் இல்லாவிட்டால் நாம் இந்த அளவுக்கு வந்திருக்குமா என்ற நன்றி உணர்ச்சி பரவலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆகவே தான் அவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி ஒரு எதிர்நீச்சலாக இருந்தது என்று மக்களுக்கு விளங்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு இந்த ஜெனரேஷன் இசட்னு சொல்லுகிறோம், இசட்னு சொல்லுகிறோம் அல்லவா, அவர்களுக்கு விளங்க வேண்டும். ஒரு கொள்கையை பின்பற்றினால், அந்த கொள்கை என்று ஏற்றுக்கொண்டால், அதற்கு எவ்வளவு தொல்லைகள் வந்தாலும் அதனை ஏற்று இடையறாது அந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே போய் சேர்ப்பதற்கு துன்பங்களை தொல்லைகளை அனுபவிக்க நாம் பயப்படக்கூடாது என்ற பாடத்தை தந்தை பெரியார் சொன்னார். ஒரு லட்சியம், அதை அடையணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு ஜாதி ஒழிப்பு லட்சியம், மனித சமத்துவம் மிக முக்கியம், எல்லோருக்கும் எல்லாம் அனைவருக்கும் அனைத்தும் என்ற சமூக நீதி மிக முக்கியம். இந்த சமூக நீதியை எல்லா மக்களும் இன்னும் பெறவில்லை. இன்னமும் ஆண்டான் அடிமை ஒரு பக்கத்தில், மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரன் இருக்கிறான். உலகத்தில் இந்த நாடு சுதந்திரம் அடைந்து முந்தா நாள் தான் 4 நாளைக்கு முன்னாடி 17வது விழா கொண்டாடி இருக்கோம். 3 நாளைக்கு முன்னால் 80வது ஆண்டு விழா. இந்த 80வது சுதந்திர நாளில் இன்னமும் பிராமணன் இருக்கிறான், சூத்திரன் இருக்கிறான், மனிதர்மப்படி. அதே போல் சட்டத்தை அங்கீகரிச்சிருக்கு. அதே போல் மேல் ஜாதி கீழ் ஜாதி, தொடக்கூடிய ஜாதி தொடக்கூடாத ஜாதி என்ற அளவெல்லாம் இருக்கிறது. இந்த கொடுமை இன்னும் மாறலையே. அதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் பதவிக்கு போகிறவர்கள் அல்ல, நாங்கள் வேறு எதையும் உங்கள்கிட்ட வந்து கேட்குறதல்ல. எல்லோரும் படிக்க வேண்டும். மேல் ஜாதிக்காரருக்கு மட்டும்தான் படிப்பு உரிமை என்று சொன்னால், காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, மிதிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துடைய உணர்வுகள் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த கொள்கையை எடுத்து சொல்லுவது தான் எங்களுடைய வேலை, வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே தான் இந்த கொள்கையை சொல்வதற்காகத்தான் நெல்லைக்கு நாங்கள் வர வேண்டும் என்று நினைத்தோம். இந்த பெரியார் எதிர்நீச்சல் பயணம் எப்படி என்று பழைய வரலாறு இன்றைக்கு தெரியாது, அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தான் இந்த செய்திகளை பரப்ப வந்திருக்கிறோம். ஒரே ஒரு செய்திகளை 2-3 செய்திகளை சொல்லி மற்ற செய்திகளுக்கு நான் போகிறேன். நினைத்து பாருங்கள், எண்ணி பாருங்கள். அதாவது
இன்றைய விடுதலையிலே கூட ஒரு அந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது, ஒரு கட்டுரையாக வந்திருக்கிறது. அதில் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன், மிக முக்கியமாக. ஏன்னா இந்த செய்தி படிக்கிற எங்களை போன்றவர்களுக்கும் சரி, கேட்கிற உங்களுக்கை போன்றவர்களுக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி, இது ரொம்ப தெரியாது. ஏன்னா 97 ஆண்டுகளுக்கு முன்னால் 97 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதே நகரத்தில் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை பெரியார் வாழ்நாளில் எப்படி தந்தை பெரியார் முதல்ல உள்ளே வர்றார், சுயமரியாதை இயக்கம் எப்படி வந்தது, இதோ சுயமரியாதை சுடரொளிகளாக அந்த கொள்கைக்காக தங்கள் வாழ்க்கையை பூராவுமே தந்தார்கள். எப்படி அவருக்கு துணை நின்ற துணை இராணுவ கர்த்தாக்கள் மாதிரி காவல் பட்டாளத்தை போல இவர்களெல்லாம் பெரியாருக்கு துணை நின்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றில் ஒரு சிறப்பான ஒரு செய்தியை இங்கே சொல்லுகிறோம். மிக முக்கியமாக இந்த சம்பவத்தை இதில் பதிவு செய்திருக்கிறோம். அதனால் இந்த முதல்ல இருந்தால் நான் இந்த செய்திகளை சொல்கிறேன். நாங்கள் சொல்வதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள். இது நன்றாக எண்ணி இதை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வந்தோம். அதை சொல்லுவார், இதை சொல்லுவார், அதை பண்ணுவார் என்று புரளி கலப்புவதிலையோ தவறான ஒரு வாதத்தை எடுத்து வைப்பதிலோ அர்த்தமில்லை. அதை பற்றி கவலைப்படவில்லை. இதை பாருங்கள், ஒரு சம்பவம் ரொம்ப இதுக்கு இடையில் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்கிறேன். பெரியார் உலகம் அற்புதமாக உருவாகி கொண்டிருக்கிறது. திருச்சியிலிருந்து சென்னைக்கு போகின்ற வழியில் சமயபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு 25 கிலோமீட்டரில் ஒரு 1/3 வேலை முடிஞ்சு போச்சு. மிக முக்கியமாக 100 கோடி ரூபாய் திட்டத்தில் உலக அளவிலே தந்தை பெரியாருடைய பணி எப்படி பெரிய அளவில் வந்தது என்று எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவிற்கு பெரியார் உலகம் என்று வைத்திருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி பெரியார் கருத்துக்கள் உலகமயமாகி கொண்டிருக்கிறது. உலக நாடுகளெல்லாம் பெரியார் 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 என்று உணர்கிறார்கள். அவருடைய சாதனைகள் தேவை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, எல்லாம் எங்கள் நாட்டுக்கும் தேவை என்றால் அதே ஜாதி நோய் எங்கள் நாட்டுக்கு வருகிறது, அதே தீண்டாமை நோய் எங்கள் வீட்டுக்கும் வருகிறது. அந்த வியாதி இன்றைக்கு உலகத்தில் ஒரு இடத்துல ஒரு நோய் வந்தால் அந்த நோய் இன்னொரு இடத்துக்கு சுலபமாக அந்த கிருமிகள் பரப்பும். அதே போல் இருக்கிறது என்று சொல்லி அவர்களும் பெரியார் தேவை பெரியார் தேவை என்று சொல்கிறார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் தான் அதற்கு நீங்கள் அற்புதம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு 93 வயது என்று தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தீர்கள். எனக்கு அந்த ஞாபகமே வர்றதில்லை. நீங்கள் தான் திரும்ப 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 சொல்லுது 93ன்னு. சில நேரங்களில் உறுப்பு ஒத்துழைக்காத போது அந்த ஞாபகம் வரும் தோண்டா. ஆனால் ஒரு கொள்கையாளனுக்கு வயது முக்கியமல்ல, அவருடைய உணர்வுகள் தான் முக்கியம். வாலிபம் என்பது வயதை பொறுத்தது அல்ல, மன உணர்வை பொறுத்தது. அவ்வளோதான். என்னால் முடியும், நம்மால் முடியும், நம்மால் முடியாதது வேறு யாராலும் முடியாது என்ற அந்த துணிவு இருக்கிறத, அந்த துணிவின் பெயர்தான் பெரியார். தனி மனிதராகத்தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். எதிர்நீச்சல், நெருப்பாற்றல், அதில் நெருப்பாற்றல் நடந்தார்கள். அதனால தான் பெரியார், அண்ணா, கலைஞர் வரிசையாக இன்றைக்கி வரையில் பார்த்தீங்களேனா முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் வரையில் வரிசையாக வந்திருக்கோம். அது பூராமே அதே போலத்தான் தலைவர்கள், எல்லா கட்சியிலும் இருக்கிற தலைவர்கள் எதிர்ப்பு. பெரியாருடைய கொள்கை ஏன் எல்லாரும் எதிர்க்கிறார்கள்? ஒரு சிலரை தவிர அவர்கள் அத்தனை பேரும் உணர்ந்திருக்கிறார்கள், பயன்பெற்றிருக்கிறார்கள். அது எப்படிங்கிறதுக்காகத்தான் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நான் என்னுடைய தலை தாழ்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நாங்கள் இதுவரையில் ரொம்ப புதுமையாக இருந்தது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. சிமெண்ட்டு மூட்டை கொடுத்தாங்க. இதுவரையில் எங்கள் கூட்டத்தில் கல் தான் வரும், இப்போ சிமெண்ட்டு வந்திருக்கு. என்ன அர்த்தம்னா, அந்த கல்லை எடுத்து சிமெண்ட்டு பூசுங்க, நல்ல கட்டடமாக உருவாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கல்லும் வந்தது, சிமெண்ட்டு. அழகிரி சொன்னார், பட்டுக்கோட்டை அழகிரி எங்கள் தலைவி சொன்னார், ஒவ்வொரு கல்லும் எங்கள் மீது வீசப்படுகிற போது அதை பார்த்து பயந்து ஓட மாட்டோம். இந்த பகுதியிலேயே கல் விழுந்திருக்கு, என் கூட்டத்திலேயே கல் விழுந்திருக்கு. இந்த புக்கில் நான் பேசுகிறேன், 84வது ஆண்டு ஞாபகம் இருக்கும். பட்டுன்னு 2 கல் விழுந்தது, பத்திரமா எடுத்து வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஆகவே தான்
இதெல்லாம் எங்களை அது முடியாது. அந்த விழுந்த கற்களை எல்லாம் சேர்த்தாலே கட்டடம் கொண்டு தளபதி அழகர் சொன்னார், ஒவ்வொரு கல்லும் எங்களை பார்த்து வீசும்போது தோழனே உரத்தி பேசு உரத்தி பேசு என்று சொல்லுமே தவிர ஓடிப்போ என்று ஒருபோதும் சொல்லாது என்ற உணர்ச்சியை சொன்னவர்கள். ஆகவே இந்த புதர் ரொம்ப புதுமையாக யோசிச்சிருக்காங்க. ஆகவே நான் கூட சொன்னேன், இந்த 93 மூட்டை சிமெண்ட்டு கொடுத்தாங்கன்னா இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கு அனுமதி வேணும், சிமெண்ட்டு கடத்தல்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்லாம் எடுத்து சொன்ன போதெல்லாம் அவங்களே அந்த பிரச்சனைக்கு விடை கண்டு விட்டார்கள், தீர்வு கண்டு விட்டார்கள். அதை அப்படியே பணமாக கொடுத்துட்டாங்க. இதுதான் பெரியாருடைய உலகத்தில் மக்கள் பங்களிப்பு இருக்குது. கல்லாக, மண்ணாக, பொருளாக, இரும்பாக எதை கொடுத்தாலும் அதில் கட்டடத்தில் இருக்கும். நாளைக்கு நீங்கள் பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம், அதோ அந்த பெரிய கட்டடம் இருக்க நம்முடைய பேரப்பிள்ளை 3வது தலைமையில் சொல்லுவார், எங்கள் தாத்தா கொடுத்துருக்கிற சிமெண்ட்டும் அதில் சேர்ந்துருக்கு, எங்களுடைய தாத்தா கொடுத்துருக்கிற அன்பளிப்பும் அதில் சேர்ந்துருக்கு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு. ஆகவே மீண்டும் தலை தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது தோழர்களே, இங்கே இந்த சம்பவத்தை சொல்கிறேன். 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய பெரியார் திருநெல்வேலியில் சுயமரியாதை இயக்க பிரச்சாரத்துக்காக 1929ஆம் ஆண்டு கேஏபி விஸ்வநாதம் அவர்களோடு சென்றார். முத்தமிழ் அறிஞர் கேஏபி அவர்களோடு சென்றார். உடனே நெல்லையை வந்தடைந்த பெரியாருக்கு, இதை கவனிங்க, நெல்லைக்கு வந்து சேர்றார் பெரியாருக்கு. நாங்கள் எப்பவுமே ஊருக்கு வந்து சேர்ந்த உடனே எங்களுக்கு கொடுக்குற வரவேற்பு வித்தியாசமாக. ஆகவே நெல்லையை சேர்ந்த தொடங்கிய பெரியார் அவர்களுக்கு ஒரு துண்டறிக்கையை படிக்க நேர்ந்தது. அந்த துண்டறிக்கையில் புராணங்களெல்லாம் பொய் என்று சொல்லும் நாத்திகரான ராமசாமி என்று திருநெல்வேலிக்கு வருகிறார், அவரை நாம் பேச விடக்கூடாது என்று அச்சிடப்பட்டிருந்தது. அன்றைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு வரையில் இருக்குது. அதுதான் மிக முக்கியம். எங்கேயோ ஒரு மூலையில் அதுதான் எங்களை உற்சாகப்படுத்துது. நான் கூட கொஞ்சம் சோர்வாக வந்தேன். எதிர்ப்பு இருந்தால் வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, விளம்பரமும் நாங்கள் இவ்வளோ பண்ண முடியல, அதை அவங்களே விளம்பரப்படுத்திட்டாங்க. மாநிலந்தழுவிய அளவில் இது விளம்பரம் ஆகிருக்கு. இந்த கூட்டம் முதல்ல அந்த அளவு பெரிய விளம்பரம் கிடச்சிருக்காது. பெரியார் சொல்லுவார், விளம்பரத்துக்காக செலவு பண்ணாத, நம்ம எதிரி அந்த விளம்பரத்தை பார்த்துக்குவார், அது வரையில் பொறுமையார், ஏன் காசை செலவழிக்கிற, போய் போஸ்டெல்லாம் விட்டாத, அவங்களே பார்த்துக்குவாங்கன்னு சொல்லுவார். அதே போல் இன்றைய வரையில் அது நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. அதுதான் மிக முக்கியம். எங்களை எதிர்ப்பு காட்டி உற்சாகப்படுத்தினது. அதே மாதிரி காவல்துறை பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அதிசயம். இன்றைக்கி ஏராளமான அவர்கள் கடமையும் செய்கிறார்கள். அவர்கள் ஏராளமான காவல்துறை நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். அதிகாரிகள் வந்து கேட்குறாங்க, இந்த கூட்டத்தில் எங்களுக்கு பாதுகாப்புங்கிற பேரில் அவருடைய கடமையை செய்கிறார்கள். அது அவருடைய உரிமை, கடமை. ஆனால் எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, எங்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு தேவையாங்கிறது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட இவ்வளோ பேர் அவங்க வந்து தனியாக என் கூட்டத்தை கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மிக முக்கியமாக இவ்வளோ நேரம் தெரிஞ்சு பெரியாரை பற்றி தெரிந்து கொள்ளவும் வாய்ப்பு இல்லை. இது ஒரு நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு. இந்த வரலாறு என்னன்னு, ஏன்னா அவங்களும் தெரியாது. அவங்களும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்கள், அவர்களும் சமுதாயத்தில் ஒரு அங்கம். அவருடைய பிள்ளைகள் படிக்கணும், அவருடைய பிள்ளைகளுக்கு உத்தியோகம் கிடைக்கணும். ஆகவே தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்கள ரெட்டிப்பு மகிழ்ச்சியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த செய்தியை தெரிந்து கொள்ளுங்கள், கூட்டம் பேச விடக்கூடாது என்று அச்சிடப்பட்டிருந்தது. மேலும் கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தவர்கள், இந்த இடத்த கவனிங்க ரொம்ப சிறப்பாக, கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தவர்கள் யாரும் வரவில்லை. கூட்டம் ஏற்பாடு பண்ணாங்க, வர சொன்னாங்க. எதிர்ப்பு காட்டினோடனே அவர் பயந்துக்கிட்டு அவர் பெரியாரை வரவேற்கிறதுக்கு போகலை. எப்போ? 97 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே திருநெல்வேலியில். அப்போ உடனே என்ன இருக்கிறதுன்னு சொன்னால், அங்கே கேஎப் விஸ்வநாதன் அவர்கள் உடனே யாரும் வரவில்லை. என்ன செய்யலாம்? ரயிலில் இறங்கி யோசனை பண்ணுறாங்க, வர்த்தனை காணாமே என்ன செய்யலாம் என்று சொன்ன உடனே கேஎப் விஸ்வநாதன், உங்களுக்கு தெரியும், முத்தமிழ் காவலர், அவர் வந்து கூட செயலாளர் சுயமரியாதை இயக்கத்துக்கு. அவர் உடனே என்ன சொல்கிறாரு, கேஏபி அவர்கள் இதற்கு மேல் இங்கே பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பில்லை என்று திரும்பி போய்விடலாம். சரி, இல்லை வாய்ப்பு இல்லை அப்படின்னு திரும்பி போய்விடலாம் என்று சொல்கிறார்.
பெரியாரிடம் கூறினார். தந்தை பெரியார் போக விரும்பலை. உடனே என்ன பாருங்கள், நாம் அந்த இடம் என்னன்னு பார்த்து வரோன்னு ஒரு ஜட்கா வண்டி, இப்போல்லாம் கார் வருது, ஜங்ஷனில் ஜட்கா வண்டி, அதை வாடகைக்கு எடுத்து உடனே பேசி அந்த ஜட்கா வண்டிக்காரர் கேட்குறாரு பூராமே. அங்கே வந்து கூடுக்கிறார். அவரிடம் 8 அணா ஏறுங்கன்னார். 8 அணா கொடுக்கணும், பேரம் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விடுறேன், உங்கள் தங்குற இடத்துக்கு, அங்கே பார்க்கலாம் நீங்கள் 8 அணா என்று சொல்லி 8 அணாவுக்கு ஜட்கா வண்டி ஒன்று பேசி கியாப்பி ஏற்பாடு செய்து ஜட்காவில் ஏறினார். பெரியார் ஜட்காவை கூட்டம் நடைபெறும் வழியே போக சொல்லுகிறார். எந்த இடத்துல கூட்டம் நடக்குன்னு பார்க்கலாம், அந்த இடத்துக்கு போங்க, அது வழியாக போங்க, எங்களுக்கு தெரியாத இடம் என்று ஜட்கா வண்டிக்கார்ட்ட சொல்கிறார். அவர் இந்த நோட்டீஸை காட்டின உடனே சரி உடனே இந்த இடம்தான் என்று வருகிறார். அங்கே பெரியார் ஜட்காவை கூட்டம் நடைபெறும் வழியே போக சொல்லுகிறார். அப்படி செல்லும்போது அவ்விடத்தில் மேடையோ நாற்காலியோ இல்லை. கூட்டம் மட்டும் 500-600 பேர்கள் குழுமி இருந்தனர். நல்லா கவனிங்க, 100 வருஷத்துக்கு அடுத்தால் முன்னால் இருந்தனர். ஆனால் ஜனங்கள் வந்து இந்த செய்தியை தெரிஞ்சுட்டு அது என்ன அப்படி பேச போகிறாரு, ஏன் அவர் மேலே இவ்வளோ சொல்கிறாங்க, அது என்னான்னு தான் கேட்டு பார்ப்போமே. ஏன்னா மக்களுக்கு ஒரு ஆவல், அதனால் ஒரு இல்லாத பொதுமக்கள் வந்து அங்கே சொன்னார்கள். உடனே 500-600 பேர் குழுமி இருந்தனர். தந்தை பெரியார் திடீரென்று கீழிறங்கி ஜட்கா விட்டு கீழே இறங்கிட்டார். அந்த மக்களை பார்த்து கீழிறங்கி மக்கள் கூட்டத்திற்கு முன்னே தனி ஆளாக போய் நின்று ஒரு விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்தார். பொதுமக்களே, நான் தான் ஈவே ராமசாமி நாயக்கர் சொல்கிறாரு. முதல்ல அவரே அறிமுகப்படுத்துகிறார், நான் தான் ஈவே ராமசாமி, பெரியார் கிடையாது. இப்போ ஒன்று நான் உங்கள் முன்னால் இப்போ பேச வரல, இல்லை 400 பேர் உட்காந்துருக்காங்க, பேச வரல, ஒரு உண்மையை சொல்லிட்டு போக வந்தேன். புராணங்களெல்லாம் பொய் என்று சொன்னதாக என்னை எதிர்த்து நோட்டீஸ் போட்டிருக்கிறார்கள். யார பெரியார் சொல்கிறார், இந்த நோட்டீஸை காட்டி நோட்டீஸ் போட்டிருக்கிறார்கள், போட்டிருக்கிறார்கள். அதை நான் சொல்லவில்லை, புராணங்கள் பொய்ன்னு நான் சொல்லலை. அவர் பதில் பாருங்கள், நான் சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டு சைவ புராணங்கள் எல்லாம் பொய் என்று கண்டுபிடித்ததாக சொன்னவர்கள் வைணவ பண்டிதர்கள். வைணவ புராணங்கள் எல்லாம் அதாவது பொய் என்று சொன்னவர்கள், மிக முக்கியமாக எல்லாம் பொய் என்று சொன்னவர்கள் சைவ பண்டிதர்கள். இந்த 2 புராணமும் பொய்யாக இருக்குமோ என்று நான் எண்ணியது உண்டு. அந்த புராணங்களை பொய் என்று சொன்னவர்களெல்லாம் சைவ சமணிய பண்டிதர்கள். இதை சொல்லி போகவே உங்கள்கிட்ட வந்தேன். இவர் புராணம் தப்புன்னு அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறதெல்லாம் தப்புன்னு இவர் சொல்கிறாரு, இந்த 2 பேரும் சொல்கிறது சரியாக இருக்குமான்னு யோசனை பண்ணுங்க என்று கேட்பதற்காகத்தான் இங்கே வந்தேன் என்று. ஆகவே என் மீது பழி போடுறார் என்று பெரியார் சொன்னதும் உடனடியாக ஓயாமல் கைதட்டல்கள் பூராமே ஆரவாரம் செய்தார்கள். அதன்பின் தந்தை பெரியார் தொடர்ந்து 1.5 மணி நேரம் பேசினார். எப்போ அதன் இதுதான் பெரியார் 1.5 மணி நேரம் பேசினார். உடனே மக்கள் அனைவரும் அமைதியாக இருந்து கேட்டார்கள். ஆதாரம் அறிவு கதைகள், KAP விஸ்வநாதன் எழுதிய புத்தகம். அதே மாதிரி அவர் கூட இருந்தவர். அதே போல் நண்பர்களே, அதே இது 1929 காலம் மாறுகிறது. தொடர்ந்து பிரச்சாரம். மற்ற இந்த தலைவர்கள் மாதிரி இருக்கிறவர்களெல்லாம் சேருகிறார்கள். சேர்ந்த உடனே என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது அப்புறம் அடுத்த தலைமுறை வருது. அந்த அடுத்த தலைமுறை என்ன, இந்த 2ஐயும் தெரிந்து கொண்டு அடுத்த விஷயத்துக்கு வர்றோம். இது என்னுடைய வாழ்க்கை வரலாறு என்று எழுத சொன்னார். சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்டோபயோகிராஃபி மாதிரி எழுத சொன்னார்கள். நான் வாழ்க்கை வரலாறு எழுதுகிற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, ஆனால் பெரியார் பதித்த தடத்தில் நடக்கிறவன். ஆகவே நான் ஐயாவின் அடிச்சுவட்டில்னு தலைப்பு கொடுத்து, அது ஒரு பத்திரிக்கை நண்பர் தமிழரசு நடராஜன் மறைஞ்சிட்டார். அதிமுக அந்த உணர்வாளர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும்.
அவருடைய பத்திரிக்கையில் தொடர்ச்சியை எழுத சொல்லி என்னை வற்புறுத்தி அதை எழுதினார். அந்த பத்திரிக்கையில் வந்த செய்தி ஒன்று திருநெல்வேலி சம்பந்தமாக குடியரசு பத்திரிக்கையில் பதிவான ஒரு செய்தியை உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். மிக முக்கியமாக, அதாவது இந்த திருநெல்வேலியில் மாநாடு நடத்துனது ஒரு பக்கம், எப்போ 29, அதுக்கு அடுத்து நண்பர்களே இங்கே ஏன் சுயமரியாதை சுடரொலிகள் எப்படி இருந்தால் என்பதற்கு அடையாளமாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லணும். மிக முக்கியமாக என்ன என்று சொன்னால், இங்கே பார்க்கிறோம் மாநாடு அந்த காலத்தில் நெல்லை சீமையில் அன்றைய நெல்லை மாவட்ட தலைவரும் திராவிடர் கழக தலைவரும் குமாரவிலாஸ் என்ற பிரபல தமிழ சைவ சிற்றுண்டி உணவகத்தின் உரிமையாளருமான திரு KM பிரம்மநாயகம் அவர்களை வரவேற்பு தலைவராக கொண்ட நெல்லை மாவட்ட திராவிடர் கழக மாநாடு 26/1/1946 எண்ணி பாருங்கள். ஜனவரி 1946. பல பேர் அப்பவும் பிறந்திருக்க மாட்டாங்க. அந்த மாநாடு நடந்தார்கள். அந்த மாநாட்டில் பெரியார், மணியம்மையார், EVK சம்பத்தவுடன் தந்தை பெரியார் அவர்கள் வந்தார்கள். இங்கே லோக்கலாக உள்ளே இருக்கிறவங்க, அங்கே ஐயா இவருக்கு முக்கியமாக இருக்கவங்க AV முத்தையா, KM பிரம்மநாயகம், தளவாய் ராமசாமி முதலியார், இதெல்லாம் பெரியவங்களுக்கு தெரியும். தளவாய் குடும்பம்னு மிக முக்கியமாக தளவாய் ராமசாமி முதலியார் பிராக்கெட்டில் தூத்துக்குடி நீதிமாணிக்கம், இப்படி வரிசையாக எல்லோரும் வந்தவுடனே நிறைய வழியில் முஸ்லீம் தோழர்கள் தங்கள் சங்கங்களின் சார்பாக பெரியார் அவர்களை தனியாக அமைத்திருந்த பந்தல் வரவேற்று இந்த பேட்டையில் தான் அந்த மாநாடு நடைபெற்றது. 1946. அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் ஒருவன், மிக முக்கியமாக அங்கே நானும் ஒருவராக இருந்தேன். அது மட்டுமல்ல, திருநெல்வேலி நகரசபை மண்டபத்தில் ஐயா அவர்கள் வந்தார். என்னை உருவாக்கியவர் ஆசிரியர் திராவிடமணின்னு கடலூரில். அவர் தான் என்னை மாணவ பருவத்திலிருந்து உருவாக்கினவர். அவர் என்னை அழைத்து கூட்டத்துக்கு சொன்னாங்க. அப்போ ஒரு சிறுவன் பேசுவது பகுத்தறிவு சிறுவன் என்ற ஒரு நோட்டீஸில் போடுவாங்க. அப்போ போடும்போது இந்த செய்தி குடியரசில் இருக்கிறத நான் அப்படியே எடுத்து போட்டிருக்கிறத நான் எழுதலை போகாமே. அதை சொல்லும்போது ஞாயிறு மாலை பாருங்க, மிக முக்கியமாக நகரசபை மண்டபத்தில் பெரியாருக்கு தேநீர் விருந்தும் சேர்மன் காந்திமதிநாத பிள்ளை அவர்களால் வாழ்த்தும் வாசித்து அளிக்கப்பட்டன. அதே போல் மாநாடு நடந்தது. மாநாடு நடந்ததில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தது. 9:30 மணிக்கு மாநாடு ஆரம்பமாயிற்று. கருப்பு சட்டைப்படை தொண்டர்களால் இயக்க பாடல்கள் பாடப்பட்ட பின் சிறுவன் வீரமணி, தோழர் AP ஜனார்தனம் MA, அன்பழகன் BA ஆனர்ஸ், தவமணிராஜன், EVK சம்பத், பெரியார் முதலிய அவர்கள் பேசினார்கள். மாநாட்டிற்கு முன்கூட்டியே வர சொல்லி என் ஆசிரியர் திராவிடமணி அவர்கள் அங்கே அம்மை கண்டு விட்டது. நாங்கள் சங்கடப்பட்டு விட்டோம். அவருக்கு தனி இடமெல்லாம் உணவெல்லாம் திரு பிரம்மநாயகம் தாயினும் சாலப்பறிந்து ஏற்பாடு செய்தார். எழுதியிருக்காங்க பாருங்கள். தாயினும் சாலப்பறிந்து ஏற்பாடு செய்தார். நான் அவரிடம் அமர்ந்தபோது அவர் என்னை சொன்னார். அவர் உடனே எனக்கு வர முடியல, நீ இங்கே உட்காராத, மாநாட்டில் போய் பேசிட்டு வா என்று சொன்னார்கள். நானும் வந்தேன். எப்போ நண்பர்களே? 46. இப்போ எனக்கு 93ன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு வயது 13. 13வது வயதில் இந்த பகுதிக்கு வந்தவன் நான். இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி புதுசு இல்லை. இன்றைக்கி புதுசாக வந்தவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு யாருன்னு தெரியல. சும்மா மிரட்டினான்னு உங்கள் மிரட்டல்லாம் எதுவும் செய்யாது. இந்த உணர்வுகள், ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்து சொல்லிட்டு வரும்போதே மிக முக்கியமாக என்ன சொல்லிட்டு வருவோம் தெரியுமா? வந்தால் வரவு, இல்லைன்னா அவ்வளோதான். ஆகவே எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இல்லை, எங்களுக்கு என்ன பதவிக்கு போகிறோமா? எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் சமூகத்தில் பாடுபட வேண்டும் என்ற உணர்வு. அப்போ அந்த 46 முனிசிபாலிட்டியில் ஐயாவுக்கு வரவேற்பு, காந்திமதிநாத பிள்ளை. அப்போ என்ன அர்த்தம்? மக்கள் மாறியிருக்காங்க. இந்த உணர்வு, இந்த கொள்கை தோற்று போகாது. எதிர்நீச்சல் அடித்தார். அந்த எதிர்நீச்சலில் வந்தாங்க. அதனுடைய விளைவு படிப்படியாக நெல்லை,
சிதம்பரனார் போன்றவர்களெல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் வஉசி அவர்களை காங்கிரஸில் இருக்கும்போதே தலைவராக ஆக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள். அவர் அமைப்பில் பார்ப்பனர்களை எதிர்த்தார்கள். அதையெல்லாம் வரலாறு நாடு சொன்னார் வரலாறுகள். அதே நேரத்தில் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும், ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் எல்லாம் கல்வி பெற வேண்டும், படிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகவே நாங்கள் ஏதோ யாரையோ வைப்பதல்ல, நினைத்து கொண்டு சம்பந்தம் இல்லாமல் இவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள், இவர்களை விட்டுவிடலாமா, இவரை வரலாமா என்றெல்லாம் சொல்வது இருக்கிறத இந்த போதை ஏறியவன் வேட்டி இருக்கா இல்லையான்னு தெரியாத ஆடுற மாதிரி. அது வேறு ஒன்றும் கிடையாது. அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யாருக்காக பாடுபடுறோம்? எங்களை எதிர்க்கிறவர்களுக்கு சேர்த்து பாடுபடுறோம், எங்களுக்கு அனுமதி கொடுக்காதவர்களுக்கு சேர்த்து பாடுபடுறோம். ஏன்னு கேட்டால் நாங்கள் யாரையும் விரோதிகளாக பார்ப்பதில்லை. எங்களுக்கு கொள்கை முக்கியம். அந்த கொள்கை அனைவருக்கும் அனைத்தும் என்ற சமூக நீதியும் ஜாதி ஒழிந்த ஒரு சமுதாயம். மனிதனை மனிதன் தொடக்கூடாதுன்னு சொன்னால் இன்னமும் தீட்டுங்கிறானே, வெட்கமாக இல்லையா? ரத்தம் கொதிக்கலையா? சொந்த பிள்ளைய போய் வேறொருவனை அவள் காதலித்து திருமணம் செய்து கொண்டாள்னு சொன்னால் அதற்காக கூலிப்படை ஏவி ஆணவ கொலை நடக்கிறது. அதுவும் இந்த மாவட்டத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தடுக்கணும். காவல்துறைக்கு உதவியாக இருக்கிறது எங்கள் வேலையை தவிர காவல்துறைக்கு தொல்லை கொடுக்கறது அங்கே. கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன், இது ஏற்கனவே பழமொழி. ஆகவே தான் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் எண்ணி பார்க்கணும் என்ன அர்த்தம். ஜாதி வெறி எந்த அளவுக்கு இருக்குது? சுதந்திர நாட்டில் இன்னமும் கிராமங்களில் எங்கேயோ இருக்குது, பெரிய அளவில் இல்லைன்னு நினைக்காதீங்க. போன மாதம் இன்னும் 2 வாரம் கூட இல்லை, சுதந்திரம் கொண்டாடுறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னால் அகில இந்தியாவே உலுக்கிய ஒரு சம்பவம். ஜாதி வெறி அந்த உணர்வு தமிழ்நாட்டில் அந்த அளவு கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்குது, ஆனால் காரணம் பெரியார் இருக்கிறார், காரணம் பெரியாருடைய பணி, காரணம் திராவிட இயக்கத்தினுடைய பணி. இயக்கம் திராவிட மாடல் ஆட்சி. அதனால தான் பெரியார் விழாவை, அம்பேத்கர் விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அரசு விழாவாக நடக்கிறது. எந்த ஆட்சி வந்தாலும் பெரியாரை தாண்டி அவர்கள் ஆட்சி வர முடியாது இன்றைக்கு. காரணம் பெரியார் ஒரு சமூக விஞ்ஞானம். அந்த அடிப்படையிலே தான் இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் நினைத்து பார்க்கணும். 80வது ஆண்டு சுதந்திர கொடியேற்றுறோம், மகிழ்ச்சி, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் ஒரு செய்தி உலகத்துக்கு போகுது. இந்த உலகம் பூரா இந்த செய்தி தெரிந்து கொண்டால் இந்த நாட்டுக்கு பெருமையா, தேசிய அவமானம் அல்லவா? என்ன அந்த செய்தி? அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் யார்? மல்லிகார்ஜுன கார்கே. அவர் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி தலைவர். கர்நாடகத்தை சார்ந்தவர், 80 வயதுக்கு மேற்பட்ட சுதந்திர போராட்ட தியாகி. அப்பேற்பட்டவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர். 140 ஆண்டுகளை கடந்த ஒரு இயக்கத்தின் தலைவர். அகில இந்திய எதிர்க்கட்சியாக இன்றைக்கு இருக்கலாம், ஆளுங்கட்சியாக இன்றைக்கு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தின் தலைவர் போய் பேசுகிறார். எங்கே? உத்தரகாண்டு, டெல்லிக்கு பக்கத்தில். அங்கே தான் போய் எல்லாம் நாங்கள் பத்ரிநாத்துக்கு போகிறோம், அந்த கடவுளை பார்க்குறோம், இந்த கடவுளை பார்க்குறோம் அப்படின்லாம் உள்ளே போகிறாங்க. அங்கே இப்போ நிலச்சரிவு ஏற்கனவே அதிகமாக இருக்கிற பகுதி அது. அந்த பகுதிக்கு போய் மாடை போட்டு பேசுகிறார். அவர் கொள்கைகளை எடுத்து சொல்கிறார். உடனே அங்கே இருக்கிற பாஜகக்காரர்கள், அங்கே இருக்கிற சில வைதிக உணர்வு சனாதனிகள் என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த சனாதனிகள் என்ன செஞ்சாங்க? உங்களுக்கு பத்திரிகையில் வந்தது, பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கிறது, பல இடங்களில் கண்டிக்கப்பட்டிருக்கிறது, எங்களாலும் கண்டிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது? அவர் போயிட்டார் மேடை. உடனே அங்கே வந்து யாகம் நடத்துகிறான். என்னன்னா, இந்த மேடை தீட்டாயிடுச்சு, இந்த ஊரே தீட்டாயிடுச்சு. ஏன்னு கேட்டால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். ஆகவே தான் அவரால் வந்தாச்சு, தீட்டு கழிக்கணும், இந்த ஊரே கட்டு போயிடும், அந்த நாடே வீணாக போயிடும். ஆகவே தான் வாங்க பார்ப்பனர் கூடி மந்திரம் சொல்லுங்க,
யாகம் நடத்துங்கன்னு சொல்லி அவர் மனம் வந்து சொல்கிறார். இப்படி ஒரு தேசம் இருக்கலாமா, இப்படி ஒரு சமூகம் இருக்கலாமா, நான் இன்னமும் நான் வந்து தாழ்த்தப்பட்டவனா என்னை பார்க்குறீங்களா, நியாயமா என்று கேட்கிறார். முன்னால் பாபு ஜெகஜீவன் ராம் அவர் இராணுவ மந்திரி, அவரை உத்தரப்பிரதேசத்தில் கூப்பிட்டு அதுக்கு முன்னால் இருந்த மந்திரி முதல் மந்திரியுடைய சிலையை சொல்கிறாங்க. ஒப்புக்கொண்டு போகிறார். கங்கையில் படித்தவன் எல்லாம் பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள். அந்த மாணவர்களை கொண்டு உசுப்பி விட்டான். உடனே அவங்க உயர் ஜாதிக்காரங்க உடனே ஓடி போய் இவர் வந்து திறந்து ஜெகஜீவன் ராம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர், அவர் சிலையை திறந்தால் தீட்டாயிடும். ஆகவே எங்கள் ஜாதிக்காரர் உயர் ஜாதிக்காரர் சிலையை அவர் திறந்து விடக்கூடாது. ஆக மிக முக்கியம் அந்த முதலமைச்சராக இருந்தவர் அவர். யார் சிலைக்கு சிலை வச்சுருக்கிறவங்க மிக முக்கியமாக. அவர் உடனே அவர் என்ன செய்கிறாரு, அசந்து போகிறார். இராணுவமே அவர் கையில் இருக்குது. ஆனால் அந்த இராணுவ மந்திரியாக இருந்தோம் ஜெகஜீவன் ராம் ஒரே ஒரு குற்றம், படித்தவர், விவரம் தெரிஞ்சவர், 50 ஆண்டுகளாக கேபினெட்டில் மந்திரியாக இருந்தவர் போராமே. அப்பேற்பட்டவர் அவருக்கு அந்த சிலையை அங்கே உத்தரப்பிரதேசனுடைய முன்னாள் முதல்வருடைய சிலையை திறந்து வைக்கல, வெறுத்து போகிறார். ஐயா நான் பேச மாட்டேன், சும்மா பொத்தானை அழிச்சிட்டு போயிடுறேன் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். பொத்தானை அழுத்தினார், கட்டி பிடிச்சி சிலையை சொல்லலை, மேலே ஏறலை, சிலை திறந்தது. உடனே அவர் வந்து விமானத்தில் ஏறி மனம் வந்து சென்னைக்கு வந்து தான், சென்னை கூட்டத்தில் பெரியார் நாடு இங்கே தான் சமத்துவம் இருக்குன்னு தன்னுடைய ஆற்றாமையை, துயரத்தை, துன்பத்தை, அவமானத்தை தீர்த்து கொண்டார், பேசினார். அங்கே இந்த சனாதனத்தை படிக்கிற பிள்ளைகள் காசி பல்கலைக்கழகத்தில் உயர் ஜாதிக்கார மாணவர்கள் கங்கையிலிருந்து எடுத்துகிட்டு போய் தண்ணி ஊற்றுறான் எங்கள் சிலைக்கு. ஜெகஜீவன் ராம் திறந்ததுனால சிலை அவமானப்பட்டு விட்டதுங்கிறான். இது முந்தின்னு நினச்சோம். ஆனால் அதே கதை இப்போ போன வாரம் உத்தரகாண்ட் நடக்குதுன்னா இந்த நாடு சுதந்திர நாடா, அதுதான் பெரியார் கேட்டார், அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். வேறு ஒன்றும் நாங்கள் கேட்கல, எங்களுக்கு பதவி வேணும்னு கேட்கல. எங்கள் பிள்ளைகள் படிக்கணுமா, நீ எங்களை தொடக்கூடாத ஜாதி, படிக்கக்கூடாத ஜாதி என்று ஆக்கினீர்கள். அதனால் இன்றைக்கி நீட் தேர்வு எதுக்கு நாங்கள் போகிறோம்? நீட் தேர்வை எதிர்த்து ஏன் இன்றைக்கு இவ்வளோ பெரியது? முன்னால் இதே சூழ்ச்சி பண்ணியிருந்தான். நீதி கட்சி தான் அவர் வந்தது. டாக்டர் ஆகணுன்னா, மருத்துவர் ஆகணுன்னா அந்த மருத்துவ படிப்பு போடுறதுக்கு பல பேருக்கு தெரியாது. இந்த தகவல்கள்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதிகாரிகளாக இருக்கிறவர்களுக்கும் தெரியாது, காவல்துறையினரும் பல பேருக்கு தெரியாது, எங்களை எதிர்க்கிறவர்களுக்கும் பல பேருக்கு தெரியாது. அருள் கூர்ந்து அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜஸ்டிஸ் கட்சி வந்தவர்னா தான் பனக்கல் அரசர் ஆண்ட பிற்பாடு தான், பெரியார் சொன்ன பிற்பாடு தான் மாறுச்சு. என்ன மாறுச்சு? எம்பிபிஎஸ்க்கு மனு போடணுன்னா சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும். சமஸ்கிருதம் யார் படிக்கலாம்? கீழ் ஜாதிக்காரன் சமஸ்கிருதத்தை படிக்கக்கூடாது, மேல் ஜாதிக்காரன் மட்டும்தான் படிக்கணும். அப்போ அதுக்கு அர்த்தம் என்னங்க? மேல் ஜாதிக்காரன் மட்டும்தான் டாக்டர் ஆகணும் தானே. ஆகவே அது இருந்தது. பெரியார் போராடி நீதி கட்சி திராவிடர் ஆட்சி வந்ததுனால அதை தூக்கி எறிந்தாங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு மெடிக்கல் காலேஜ். அதுக்கப்புறம் ராஜகோபாலாச்சாரியார் ஆட்சி வந்தது. அந்த ஆட்சியில் நம்மால் படிக்க ஆரம்பித்தாங்க. உடனே அதை மூடணும்னு நினச்சார் ஆச்சாரியார். காரணம் இதோ மனு தர்மம், ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டோம், இது மனு தர்மம். இந்த மனு தர்மத்தில் என்ன சொல்லியிருக்கிறான்? சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை, அறிவை கொடுக்கக்கூடாது. எவ்வளவு கொடுமை! இன்னமும் இருக்கலாமா? இதை எல்லாரும் சகிச்சுட்டு இருந்தால் சொல்கிறதுக்கு ஆள் வேண்டாமா? உங்களுக்கு நோயை கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு ஆள், டாக்டர் வேண்டாமா? அந்த வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். உங்களுடைய நோயை ஒழிப்பது எப்படி மருத்துவத்துக்கு முக்கியமோ அதுபோலத்தான் நாங்கள் போராடி எதிர்நீச்சலில் போராடுறோம். எங்களை பற்றி கவலை இல்லை, எங்கள் வாழ்வை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. உங்கள் தாழ்வு நீக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான்
நாங்கள் முழுக்க முழுக்க இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். எண்ணி பாருங்கள் தோழர்களே, இதை நாங்கள் சொல்லலை, ஆதாரத்தோட இந்துன்னு பெரிய அளவுக்கு இந்த வெறியை கலப்புறவர்களுக்கு சொல்கிறேன், அந்த அறவேக்காடுகளுக்கு சொல்கிறேன், அந்த புரியாதவர்களுக்கு சொல்லுகிறேன். நாங்கள் யாரையும் தூண்டி விடுவதில்லை. இதுவரையில் உடனே ரத வீதியில் இவர்கள் வந்து கூட்டம் போடுவதான்னு கேட்குறீங்க. ரத வீதியில் எத்தனை காலமாக நாங்கள் கூட்டம் போட்டிருக்கிறோம். எங்களால் ஒரு சின்ன ஆபத்து ரத வீதிக்கு உண்டா? சாமி தூக்கிட்டு வர்றவங்க வந்தால் கூட பெரியார் என்ன செய்வார் தெரியுமா? நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்தால் பேச்சை நிறுத்திடுவோம், அமைதியாக போகட்டும். அதுக்கப்புறம்தான் பூராமே மிகப்பெரிய அளவுக்கு அந்த சாமி தூக்குறாள் இருக்க அப்புறம் அவரும் சேர்ந்து பெரியார் கும்பிட்டு போட்டு போவார். அதுதான் மிக முக்கியம். இந்த காட்சி சாதாரணம். எங்களுக்கு வந்து யாரும் எதிரிகளே கிடையாது. அதை நினைத்து பார்க்கும்போது நண்பர்களே, நீங்கள் ஒன்றை சொல்ல வேண்டும். ஏன்னா நெஞ்சம் பதறுகிறது. இன்னமும் புரியாமல் இருக்கிறார்கள். அந்த கோயிலில் இதுவரையில் கூட்டம் முன்னால் போட்டிருக்கோம். இன்னமும் தமிழ்நாட்டில் எத்தனையோ கோயிலுக்கு முன்னால் தான் கூட்டம். விருதுநகருக்கு போனால் அங்கே சுற்றி 3 இடத்துல கோயில் இருக்கும். அந்த திடலில் அங்கே தான் இருக்கும். அந்த கூட்டத்தினால எந்த விதமான ஒரு சிறப்பும் தொல்லையும் யாருக்கும் நடந்ததே கிடையாது. அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்டவர் எங்களால் யாருக்காவது தொல்லை உண்டா? இதுவரையில் நீங்கள் நினச்சி பாருங்கள். கடவுள் இல்லைன்னு சொல்கிறது எங்களுடைய வேலை திட்டம். ஏன் அந்த ஜாதியாக நிலநாட்டுறதுக்கு கடவுள் தான் காரணம். கடவுள் சொல்கிறார், பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார், எழுதியிருக்கா. மனு தர்மத்தில் சொல்கிறார், பிரம்மா தான் ஜாதியை உண்டாக்குனார். கீதையில் கடவுள் தான் நானே சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம், 4 ஜாதிகளையும் நான் தான் உண்டாக்குனேன். இந்த தர்மப்படி நடக்கணும். இது மாற்றி நடக்கக்கூடாது. வர்ண தர்மப்படி நடக்கணும்னா என்ன? சூத்திரனாக இருக்கணும், பஞ்சமனாக இருக்கணும், படிக்கக்கூடாதுன்னு சொல்ல வேண்டும் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அவளுக்கு புரியும்படியாக இங்கே சொல்கிறோம். இந்து மதம் எங்கே போகிறது? இந்த புத்தகம் யார் போட்டது? பெரியார் எழுதந்தா இல்லை வீரமணி எழுதந்தா? நினைத்து பார்க்க வேண்டும். அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார். நான் இதை பேச மாட்டேன், நீங்கள் களைப்பு விட்டதுனால ஞாபகப்படுத்துனீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களுக்கு விளக்கம் தெரியணும். காவல்துறை உட்பட அவங்களுக்கு விளக்கம் தெரியணும். பாருங்கள், நாங்கள் ஏதோ பொறுப்பு இல்லாத பேசிட்டு போகக்கூடியவரல்ல, பேசுவதற்கு பொறுப்பே இருக்கிறோம். மிக முக்கியமாக மக்கள் அனைவருக்கமாக பேசுவதே தவிர எங்களுக்காக இன்னும் கிடையாது. இதில் முதல்ல எடுத்தோடனே மனு தர்மத்தை பற்றி அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நினைத்து பார்க்கணும். இது இந்து மதம் எங்கே போகிறது, அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் புத்தகம். இதில் அவர் பேசும்போது சொல்கிறார், மிக முக்கியமாக இங்கே ஆரியர்கள் சிந்து நதி இமயமலை என்று பள்ளத்தாக்குகளை தாண்டி இந்தியாவுக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மூர் மலைச்சாலையை விட மலைச்சாலை எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும். ஆரியர்கள் வந்தேரிகள், அவருடைய பாரம்பரியம்தான் இன்றைக்கு உயர் ஜாதி. நதிக்கு கரை இல்லாத காலம் அது. அப்போ ஆரிய பெண்களுக்கு இவற்றையெல்லாம் தாண்ட தைரியம் இல்லை. பெண்கள் கொஞ்சம் பேர் வர்றாங்க, இவங்க நடக்கிறாங்க, ஆண்கள் நடக்கிறாங்க, பெண்களால் நடக்க முடியல. அவர் எழுதுகிறார், போகிற தைரியம் இல்லை. பெண்கள் கோரிக்கை விடுத்தார்கள், இங்கேயே இருந்துருவோம், இதுக்கு மேலே போக வேண்டாம். ஏன்னா நாடோடிகள் அவர்கள். உடனே இல்லை, வர்றவங்க வாங்க, இருக்கிறவங்க இருந்துங்க அப்படின்னு வர்றார். ஆகவே அது புறக்கணிக்கப்பட்டது. வரும் பெண்கள் வரலாம், வராதவர்கள் இங்கேயே இருக்கலாம். ஆப்கானிஸ்தானத்தை விட்டு ஆரிய கூட்டம் கிளம்பி இந்தியாவுக்கு நுழைந்தபோது கூட வந்த பெண்கள் கம்மி. ஆகவே தான் ஆரியர்கள் பெண்களை விட்டு விட்டு வந்தார்கள். கூட வரும்போது ஆரியர்கள் வரும்போது வழியில் பாதியில் அவர்கள் பெண்களை வரவில்லை, விட்டு விட்டு வந்தார்கள். ஆனால் அடுத்த வரி, ஆனால் மனுஸ்மிருதியை கையோடு கொண்டு வந்தார்கள். இதுதாங்க ஆபத்து. இப்போ போராமே இதுதான் இன்றைக்கி ஆளுது மிக முக்கியமாக. அதுவும் ஒன்றிய அரசாங்கத்தில் ஆர்எஸ்எஸ் சொன்னால் மனு தர்மம்தான். அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை தூக்கிவிட்டு மனு தர்மம்தான் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் அன்றிலிருந்து இன்று வரை முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆதாரங்கள் உள்ளது. எதுவும் ஒரு வார்த்தை கூட கற்பனையோ அல்லது எங்களுடைய சொந்த சரக்கோ கிடையாது.
அதில் அடுத்த சொல்லுகிறார், இவர்கள் மனுவை கையோடு மனுஸ்மிருதியை கையோடு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தபோது சொல்கிறார், பிராமணன் சத்திரியன் வைசியன் என வேதம் வகுத்த சமூக நிலைகளை மனு பிளவாக்கியது. மனு சூத்திரனை பற்றி இப்படி எழுதியது. சூத்திரனுக்கு, அதாவது மிக பெரும்பாலாக இருக்கக்கூடியவர், தலையில் பிறந்தவன், தோளில் பிறந்தவன், தொடையில் பிறந்தவன், காலில் பிறந்தவன், அதுக்கும் கீழே. அதுதான் அம்பேத்கர் சொன்னார், கிரேடட் இன்இக்வாலிட்டி, இதுதான் வர்ண தர்மம். அப்படி வருகிற போது இங்கே சொல்கிறார், மிக முக்கியமாக என்னன்னு சொன்னார், சூத்திரனுக்கு அறிவு கொடுக்காதே, தர்மோபதேசம் பண்ணாதே. சண்டை வந்தால் சூத்திரன் எந்த பக்கம் இருக்கிறானோ அந்த பக்கத்துக்கே தண்டனை கொடு, அவனை உதை. இது சொன்னது மனு தர்மம், வன்முறை அல்லவா? மிக முக்கியமாக எண்ணி பார்க்கணும். இந்த தர்மம், மனு தர்மத்தை காப்பாற்றுவதற்காக சாம வேத தான தண்டம் எதை வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இவ்வளவு நாள் தான் இந்த நாட்டில். அதனால் பெரும்பாலான மக்களுக்கு படிப்பு இல்லை. சரி, மீறி இதை செய்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அம்பேத்கர் அழகாக மனம் வந்து சொன்னார். ஏன்னா அவ்வளோ பெரிய அறிவாளி, உலக அறிவாளி. இந்திய அரசியல் சட்டத்தை எழுதுறதுக்கு அவருடைய சட்ட ஞானம் தேவைப்பட்டது. அப்படிப்பட்ட அம்பேத்கர் அவர்கள் சமூக இழிவு அவரை எப்படி படுத்தது என்று நினைத்து கொண்டால், அவர் சொன்னார், நான் இதுவரையில் உலக நாடுகளுடைய வரலாற்றை எல்லாம் படிச்சிருக்கேன், சமூக விஞ்ஞானத்தை எல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கொடுமை என்ன, அந்த கொடுமைன்னு சொன்னால் நண்பர்களே ஒன்றை சொல்லுகிறேன். என்னன்னா, மற்ற நாடுகளில் படின்னு எல்லா மதமும் சொல்லும். படி யாராக இருந்தாலும், இந்த மதமாக இருக்கணும், அது இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், அவங்க பள்ளிக்கூடம் வச்சுருப்பாங்க, படின்னு சொல்கிறாங்க. படிக்காதே, நாங்கள் மட்டும்தான் படிக்கணும், மற்றவன் பெரும்பாலும் படிக்காதேன்னு சொல்கிறதுக்கு ஒரு மதம் மிகப்பெரிய அளவுக்கு. சரி அப்படின்னு சொல்கிறத பற்றி இல்லை, அவர் சொல்லிட்டு எழுதுகிறாரு, படிப்பை தடுத்தது மட்டுமல்ல, இந்த வர்ணாசிரம தர்ம மதம், இந்த சனாதன மதம், அதை தாண்டி எங்கே போனார்கள் சொன்னால், இங்கே உடனே சொன்னார்கள், அதாவது மீறி வேதத்தை படித்தா, அன்னைக்கு படிப்புங்கிறது வேதம்தான் காதால். ஆகவே வேதம்ங்கிற வார்த்தைக்கு அறிவுன்னு பேர் சொல்கிறாங்க. அது மீறி சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா என்று கேட்டுவிட்டு சொல்கிறாரு, மிக முக்கியமாக காதால் கேட்டால் அதை கேட்கிற கீழ்ஜாதிக்காரன் சூத்திரனுக்கு, கீழ்ஜாதிக்காரனுக்கு காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்று. அவன் தப்பித்தவறி அவன் சொல்கிறத காதால் கேட்டு ஒலி வாங்கி இவன் பேசிட்டா அவனுக்கு என்ன செய்யணும் என்று சொன்னால், முழுக்க அவன் நாக்கா இருக்கணும். எதில் இருக்குன்னா மனு தர்மத்தில் இருக்கும்போது சொல்கிறார், கௌதம சவனிய அப்படின்னு. மிக முக்கியமாக சூத்திர சம்ஹிதா மனு தர்மம் போன்ற இடத்துல சொல்லும்போது இதை சொல்லுகிறார். இதை வேதனையோடு சொல்கிறார் அம்பேத்கர். உலகத்தில் மீறி படித்தா அவனை பாராட்டணும். உங்களுக்கு தெரியுமே, ஏகலைவன் துரோணாச்சாரியார் கதை எதுக்கு என்ன காட்டுது, இவருக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறார். அதான் வில்லு ஏகலைவன் வந்து அம்பு ஓட்டுறவுடனே யார் நீ இவ்வளோ அருமையாக செய்கிறிய என்று கேட்கிறார் பாரத கதையில். உடனே உடனே நாங்கள் ஏன் புராணத்தை கண்டிக்கிறோம், இதெல்லாம் இந்த கொடுமை நடக்குதே, ஜாதியை நிலைநாட்டுறானே, சொந்தமாக வந்து கேட்குறான், கீழே விடுறான். யார் இந்த அம்பை எய்தது, இந்த நாயை வாயை பிளந்தது, குறி வைத்து அடித்திருக்கிறான், அர்ஜுனனை தவிர என் சிஷியனை தவிர வேறு யாரும் அதை செய்ய முடியாதுன்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறார், நானும் உங்கள் சீடன் தான். யோ, நீ யார் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, நீங்கள் எப்படி வர்றீங்க அப்படின்னாரு. ஐயா, நான் வேடுவர் குலத்தை சார்ந்தவன், ஏகலைவன்னு பேர். கதை நடந்துதா இல்லையாங்கிறது முக்கியமல்ல, இந்த தத்துவம் மிக முக்கியம், இந்த பாடம் மிக முக்கியம். உடனே குருவே, நீங்கள் ஒன்று கூட கேட்டேன், நீ கீழ் ஜாதிக்காரன், உனக்கு வில்வித்தையை கற்றுக் கொடுக்க முடியாது, தனுர் வித்யா வடமொழியில் அதுக்கு பேர், கற்றுக் கொடுக்க முடியாது, ஆகவே நீ போயிடு என்று சொன்னார். நான் விடலை, வந்து உங்களை மாதிரி ஒரு உருவம் செஞ்சுக்கிட்டு அது முன்னால் விடாமல் பயிற்சி பண்ணேன் வில்லு. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்தேன். அப்போ யார் ஆசிரியராக இருந்தாலும் என்ன செய்வீங்க, அந்த மாணவரை நம்ம என்ன செய்வோம்,
கட்டி பிடிச்சிக்குவோம். ஆகா, நான் வராமையே நடந்திருக்கிற என் மானசீகமானவன்னு பாராட்டுவோம். ஆனால் ஆரியம் அதை செய்யவில்லை. அதுதான் ஆரியம். என்ன செய்தார் தெரியுமா? துரோணாச்சாரியார் கதைப்படி, நாங்கள் எழுதலை, பாரத கதைப்படி இருக்கிறத சொல்கிறேன். அதில் உடனே யோசிக்கிறார். ஆஹா, அப்படியா, சரி, நீ இந்த வித்தையை தங்க வைக்கணும்னா குருவுக்கு தட்சணை கொடுக்கணுமே. உடனே நம்மால் பாரான், இவன் வெள்ளை மனம் அப்படியே சொல்கிறான், குருவே என்ன தட்சணை கேட்டாலும் கொடுக்குறேன்னாரு. உடனே தட்சணை எனக்கு கொடுப்பியா? கொடுக்குறேன், உன் கட்டை விரலை வெட்டி கொடு. எல்லாம் நினச்சி பாருங்க, கையை நான் ஏற்றும்போது அந்த கட்டை விரலை வச்சு தானே வில்லு எடுக்கணும். அம்பு எய்தணுன்னா அந்த கட்டை விரலை வெட்டிட்டா அந்த ஏகலைவன் அதுக்கப்புறம் வில்லை தொடவில்லை. இதுதான் இந்த இதில் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? என்ன செய்தாலும் சூத்திரம் படிக்கூடாது. அதுதாங்க இன்றைக்கி நீட் தேர்வு. அன்னைக்கு சமஸ்கிருதம் படிக்கணும், புராணத்தில் பார்த்திங்கன்னா சூத்திரம் படிக்கக்கூடாது. இன்றைக்கி நவீன முறையில் டாக்டர் ஆகக்கூடாது, நீட் தேர்வு. நம்ம பிள்ளைகள்லாம் தொங்குறாங்க. தற்கொலைத்தனம் மிக முக்கியமாக, ஊழல் ஊழல் ரொம்ப திறமை. நம்ம படித்த சில புத்திசாலிகள் இருக்காங்க பாருங்கள், நல்ல தகுதி திறமைக்கு நல்லது தானுங்களே, அது நல்லது தானேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அதில் ஊழல் ஊழல் ஊழல். இன்னைய வரையில் உச்சநீதிமன்றம் முதல்ல தமிழ்நாட்டில் திராவிட கழகம் சொல்லிச்சு, திமுக அடுத்தது சொல்லிச்சு, தடுத்தோம். இன்றைக்கி தமிழ்நாடு பாஜகவை தவிர அத்தனை பேர் இருக்கக்கூடிய அளவில் இருக்குன்னா இந்த இயக்கம். இன்றைக்கி வடநாட்டில் இது பூகாச்சு, டெல்லியில் பூகாச்சு மிகப்பெரிய அளவுக்கு. அங்கெல்லாம் இன்னும் கூட தெளிவு வரல. இன்னும் கேட்டால் மத்திய அரசாங்கம் என்ற ஒன்றிய அரசு, மோடி அரசுக்கு நீட் தேர்வு நடத்துவதற்கு இந்திய அரசியல் சட்டப்படி உரிமை கிடையாது. அது பல்கலைக்கழகத்தை சார்ந்தது. நாங்கள் நீட் தேர்வுக்காக புத்தகம் சில புத்தகங்கள் போட்டிருக்கோம். இந்த புத்தகத்தில் ரொம்ப சின்ன புத்தகம் அது. இதை நீங்கள் பாருங்கள். நீட் தேர்வு மோசடி இல்லை, பச்சை மோசடி. இதை வாங்கி பார்க்கணும். இதில் இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கிற விதிகளுக்கு முரண். அவர்களுக்கு மத்திய அரசாங்கம் அது உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் அவர்களுக்கு தனியே தேர்வு நடத்துறதுக்கு, தேர்வு முகாமை நடத்துறதுக்கு உரிமை கிடையாது. சட்டப்படி நடத்தி இருப்பது சட்டவிரோதம். அதை வைத்துக்கொண்டு எங்கள் பிள்ளைகளெல்லாம் தற்கொலைப்பட்டாலும் அனிதாவில் தொடங்கி இளம் பிள்ளைகள் நிலைமை இருக்குது. எனவே தான் நண்பர்களே, இதை மீண்டும் ஒழிக்கிறவெல்லாம் விட மாட்டோம். குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து எப்படி ஒழிச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம பிள்ளைகள். அதுபோலத்தான் இந்த பிரச்சாரத்தை அதுக்கு தான் செய்ய வந்தோம். அதுக்கு தான் நாளைக்கு தொடங்குகிறோம். அதுக்கு முதல்ல அனுமதி மறுத்தாங்க. ஏன் காரணம்? ஒரு பக்கத்தில் இந்த ஆட்சி தீர்மானம் போடுது, எங்கள் நீட் தேர்வை நாங்களும் திமுக மாதிரி ஒழிப்போம். இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு மக்களை தயாரிக்கிறதுக்கு எங்கள் வேலை. மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்ய வேண்டாமா? வெறும் சட்டத்தை நிறைவேற்றினா போதுமா? மக்கள் மத்தியில் தானே இந்த சட்டம் செயல்படணும். அந்த பணியை நாங்கள் தானாக முன் வந்ததுக்கு எங்களை பாராட்ட வேண்டியது அரசு கடமை. பாராட்ட வர வேண்டாம்யா, எங்களுக்கு தொல்லை கொடுக்காமையா இருக்கலாம்ல. ஆகவே என்ன புரியாமல் எதுக்காக தடை பண்ணணும்? இதை நீதிமன்றம் கண்டித்த பிற்பாடு இப்போ இல்லை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு, அதாவது 20ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி தானே, 22 முதல் கொண்டு 6 இடங்கள் தமிழ்நாடு பூராமே 6 அணிகள் மிக முக்கியமாக புறப்பட்டு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு பூரா இருசக்கர வாகன பேரணி. இது இப்போ நடத்தலை, தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லணும் என்பதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டம் போட்டு இந்த மாதிரி பிரச்சாரம் அமைதியான வழியில் யாருக்கும் விடை கொடுக்கல. முழக்கம் போட்டு கூட நாங்கள் போகலை. ஏன்னா மக்களுக்கு தெரியணும், இந்த உணர்வுகளை உண்டாக்கணும். பாதிக்கப்பட்ட எங்களுடைய நெஞ்சு கொதிப்பது எப்படின்னு, எங்கள் பிள்ளைகள் வாழ்வையில் கை வைக்காதீர்கள் என்று சொல்வதற்காகத்தான் போகிறோம். எங்கள் வீட்டில் என்ன பிள்ளைகள் இருக்காங்களா இன்னும் படிக்க போகிறவங்க? அவங்களுக்காக அல்ல, உங்கள் பிள்ளைகளுக்காக. யார் எங்களை எதிர்க்கிறார்களோ அவர்கள் பிள்ளைகளுக்காக, யார் எங்களை இந்த பிரச்சாரம் நடக்கூடாது நினைக்கிறார்களோ அவர்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து தான் நாங்கள் போராடுறோம். ஆகவே எங்களை புரிந்து கொள்ளுங்கள், பெரியாரை புரிந்து கொள்ளுங்கள், பெரியாரை தெரிந்து கொள்ளுங்கள்.
நாங்கள் ஒருபோதும் சமூக விரோதிகள் அல்ல, சமூகத்தை ஒன்றாக்கக்கூடியவர்கள், சமூகத்தை ஓர் அணியில் இருக்கக்கூடியவர்கள். சுயமரியாதை இயக்கம் கடைசியாக இன்றைக்கி பெண்கள் தாய்மார்கள் யாரால வந்திருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி சனாதனங்கிற பேரில் என்ன நடக்குது, ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன், ஒரே ஒரு செய்தி. இந்த ஜாதி கொடுமை ஜாதியோடு நிறுத்தலை, சனாதனம் உயர் ஜாதி தொடக்கூடாத ஜாதி தீண்டாமையோடு நிறுத்தலை, பெண்களை அதை விட கீழே வச்சாங்க. சரி பகுதி பெண்கள் இன்றைக்கும் கூட ஏன் இடஒதுக்கீட்டை சுலபமாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இதில் ஒரே ஒரு சம்பவம், அதை சொல்லி முடிக்கிறேன். இப்போது நேரம் அதிகமாகிவிட்டது, எனக்கு சீட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நேரம் அதிகமாச்சு, பேசிக்கிட்டே இருக்கீங்களேன்னு நீங்கள் கலையாமல் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் பொழுது விடிய கூட பேசுவேன். அதனால் ஒன்றும் இல்லை, மிக முக்கியமாக. ஏன்னா இந்த கருத்தை வேறு எங்கேயும் யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாங்க தான் பெரிய அறிவாளிங்கிறது அர்த்தம் இல்லை, மற்றவங்களுக்கு தெரியும், சொல்ல துணிச்சல் கிடையாது. நாங்கள் மட்டும்தான் என்ன விளை வந்தாலும் மக்களுக்கு சொல்லணும் என்று கருதக்கூடியவர்கள். ஒரே ஒரு செய்தியை, தாய்மார்கள் வந்திருக்கிற காரணத்தினால உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், இந்து மதத்தில் பிள்ளைகள் பிறந்தா ஆண் பிள்ளை பெண் பிள்ளை மகன் ரெண்டு பேரும் அப்பா சொத்து சேர்த்துருக்கிறாருன்னு வச்சுங்க. அந்த சொத்து சேர்த்துல பிரிக்கும்போது அப்பாவுக்கு பிறகு அவங்க என்ன செய்யணுன்னா பிள்ளைகளுக்கு சமமாக பிரிக்கணும், அதுதான் நியாயம். அவருக்கு பிறகு அதை விட்டுட்டு ஆண்கள் தான் சொத்து, பெண்களுக்கு சொத்து கிடையாது. இதுதான் சனாதனம், இதுதான் இந்து மத இந்து கோட் பில், இந்து ரிலிஜன், இந்து லா. வழக்கறிஞர் அம்பேத்கர் அவர் சட்ட அமைச்சராக வந்தவுடனே இது கொடுமைன்னு நினச்சி முதல்ல ஹிந்து கோட் பில் சட்ட திருத்த மசோதான்னு கொண்டு வந்து பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு கேட்டார். சரி பகுதியாக இருக்க பெண்களுக்கு சொத்துரிமை வேணுமா இல்லையா? அந்த பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும்னு சொன்ன உடனே அதை முதல்ல சனாதனவாதிகளுங்கிறவங்க எப்படி எதிர்த்தார்கள் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டுமானால் நான் சொன்னால் இவங்கெல்லாம் பெரியார் ஆட்கள், ஆகவே தான் இப்படி இவங்க மிக முக்கியமாக இதெல்லாம் எடுத்து சொல்வார்கள் என்று சொல்லிவிட்டு எங்களை அலட்சியப்படுத்த முடியும். மறுபடியும் அக்னிஹோத்திரன் தாத்தாச்சாரியார் இந்த புத்தகம் இந்து மதம் எங்கே போகிறது என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய 104வது பக்கம் இதில் சொல்கிறார், ஒரு சம்பவம் சொல்கிறார். என்ன சம்பவம்? அதை அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. காஞ்சி சங்கராச்சாரியாரை மகா பெரிய வாம்பாங்க. மகா சுவாமிகள் சந்திரசேகரன் அவர் மட தலைவராக இருக்கிறார் காஞ்சிபுரத்துக்கு சங்கர மடத்துக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, அக்னிஹோத்திரன் தாத்தாச்சாரியார் அவர் நண்பர்கள். இவர் கும்பகோணத்தில் இருக்கார், அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கார். உடனே அவருக்கு ஒரு தந்தி போகுது. யார்? அந்த நண்பரை. எப்போ 1900 அம்பேத்கர் இந்த சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வந்த உடனே, அப்போ 1954 கொண்டு வந்த உடனே இதை போகிறார்கள். போகாமே அங்கே வருகிற போது டெல்லியில் நேரு, பண்டிட் நேரு இந்து கோட் பில்லில் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க வேண்டும் என்று கொண்டு வந்தபோது பேப்பர்களில் செய்தி வந்தது. அப்போது ஒரு தந்தி எனக்கு வந்தது. காஞ்சிபுரம் கும்பகோணத்திற்கு இருந்த எனக்கு காஞ்சிபுரத்திலிருந்து உடனே ஒரு தந்தி வந்தது. உடனே புறப்பட்டு வரவும் சங்கராச்சாரியார் அப்படின்னு. நான் உடனே போனேன். என்ன சாமி என்றேன். அன்றைய பேப்பரை எடுத்து சங்கராச்சாரியார் என்னிடம் காட்டி, மகா பெரியவர் இதில் எழுதுகிறார், மகா பெரியவர் லோகமே அழிய போகிறது ஓய், அழிய போகிறது. அவர் மொழியில் சொல்கிறார், லோகமே அழிய போகிறது ஓய், கேட்குறீன்னு பதற்றத்தோடு சொல்கிறார். இதை பார்த்தீரா என்று படபடப்பாக பேசினார். இதை பார்த்தீரா, ஸ்ரீகளுக்கு சொத்தில் பாத்தியம் உரிமை கொடுக்க போகிறாளாம். அவளுக்கு சொத்தில் பங்கு கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமோ? யார்? சங்கராச்சாரியார் சொல்கிறார். அவர் வீட்டில் தான் நம்ம ஆளுக்கு பெரிய அளவுக்கு சங்கராச்சாரியார் சுவாமிகள் மகா பெரியவர். இந்த மகா பெரியவர் எங்களுக்கு என்ன அவர் மேலே கோபமா, இல்லை தனிப்பட்ட முறையில் அவருக்கு எங்களுக்கு தகராறா? இல்லை, நினைத்து பாருங்க அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு. அந்த தத்துவம் எவ்வளோ கொடுமையானது என்று புரிந்து கொள்ளணும். சனாதனத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறார். உடனே அங்கே அவளுக்கு சொத்து கொடுக்க போகிறாளாம். அவளுக்கு சொத்தில் பங்கு கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமோ? இவர் கேட்குறாரு. இஷ்டப்பட்டவா கூட ஸ்திரீகள் ஓடி போயிடுவா.
என்னங்க அர்த்தம்? இதை பெண்கள் ஒப்புக்கொள்கிறீங்களா? இப்போ சொத்து கொடுத்துருக்குறாங்களே, அந்த சட்டம் நிறைவேறி போச்சு கலைஞர் முயற்சினால். அப்போ அம்பேத்கர் காலத்தில் முடியல, 2006 யூபிஏ வந்த பிற்பாடு அந்த சட்டம் இன்றைக்கி நிறைவேறி போச்சு. முதல்ல என்ன சொன்னால், ஆசைக்கு ஒரு பெண்ணு, ஆஸ்திக்கு ஒரு ஆண். ஆஸ்தி வந்தால் ஆணுக்கு போகணும், ஆசைக்கு மட்டும் பெண்ணு வரணும் குழந்தை கொஞ்சறதுக்கு. என்ன கொடுமை! இதை சொன்னது, இதை சொல்லிவிட்டு இவர் கேட்குறாரு. இவர் கொஞ்சம் கிண்டுறார். அவரை கோபத்தில் நண்பன் வேடிக்கையாக இருக்கார். இதில் போய் ஓடி வாடுறார். ஓய், ஏன் அந்த பேப்பரை நான் சிரித்தபடி சொன்னேன். யார்? அக்னிகோத்திரம் தாத்தாஜியார் சொல்கிறார். நான் திருத்தபடி பதில் சொன்னேன். சுவாமி, எனக்கு நல்லது தான், என் மாமனாருக்கு நிறைய சொத்து இருக்குது, ஒருவேளை அது என் ஆத்துக்காரிக்கு வந்தால் எனக்கும் நல்லது தானே அப்படின்னு சொல்கிறார் அவர் சிரிச்சுக்கிட்டு. வேணும்னு உடனே இந்த பதிலை கேட்டு, ஓய் அசட்டு தரமாய் பேசாதீர், இந்த சட்டம் வந்தால் ஸ்ரீ தர்மமே பாழாயிடும். ஸ்ரீகளுக்கு பாத்தியமோ சம்பாதித்தியமோ இருக்கக்கூடாதுன்னு மனுஸ்மிருதி சொல்லியிருக்கு. ஆம்படையானுக்கு அடிமையாக இருக்கிறது தான் ஸ்ரீக்கு வழி. இப்படிப்பட்ட ஸ்ரீ தர்மத்தை நேரு நொறுக்கிட்டார். இதுதாங்க சனாதனத்துக்கு விரோதம். எங்களை ஏதோ சனாதனத்தை ஒழிக்க புறப்பட்டாங்கன்னா இந்த சனாதனத்தை பெண்கள் ஏற்கிறீர்களா? இதுதான் சொல்கிறோம். இதெல்லாம் இந்த தர்மம் என்ற பெயராலே, வர்ண தர்மம் ஜாதி தர்மம் என்ற பெயராலே நம்முடைய பிள்ளைகளை கொல்வது, அதே மாதிரி கௌரவ கொலைங்கிற பேரில் சொந்த பிள்ளை வளர்த்து ஆளாக்கிற பிள்ளைகளையே விரும்பின கொலவது என்று சொல்லக்கூடிய ஜாதி வரி இருக்கக்கூடாது, மதவெறி இருக்கக்கூடாது. மனிதர்கள் ஒன்றுபட வேண்டும். எல்லோரும் ஓர் நிறை, அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும். இதுதான் எங்கள் கொள்கை. இதை சொல்கிறதுக்கு தான் வந்தோம். அன்றைக்கு பெரியார் நீங்கள் எதிர்த்தீர்கள், இன்றைக்கு பெரியார் என்ற மாமருந்து தான் நம் வியாதிகளுக்கு ஒரே மருந்து என்பதை உலகம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. எனவே ஒத்துழைத்த உங்களுக்கு நன்றி. சிறந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் செய்த காவல்துறைக்கும் அதிகாரிகளுக்கும் எங்களுடைய அன்பான நன்றி. அமைதியாக கூட்டம் நடந்தது, கடைசி வரையில் இருந்தீங்க, எல்லோருக்கும் பாராட்டு. இன்றைக்கு அவருடைய சந்ததியினரெல்லாம் இங்கே வந்தது எங்களுக்கு பெருமை. தலைமுறையாக அத்தனை பேரும் நீங்கள் எல்லோரும் இந்த இயக்கத்தில் இருந்தால் எங்களுக்கு லாபம் அல்ல, உங்களுக்கு லாபம். நல்ல வாழ்வு, பகுத்தறி வாழ்க்கை, சிக்கன வாழ்க்கை பிறருக்கு இருக்கும் என்று கேட்டு அனைவரும் பெரியாரை பின்பற்றுவோம். அதன் மூலமாக தன்மானம் பெறுவோம், உரிமை பெறுவோம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. பெரியார் உலகமயம், உலகம் பெரியார் மயம். நன்றி, வணக்கம்.